எங்களோட ஆஸ்தான கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் வந்து இதுல ஒரு பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அசார் மாஸ்டர்னா ஹுக் ஸ்டெப்னா அசார் மாஸ்டர். ஸோ இப்ப ரீசெண்டா இருக்க ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அசார் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபரா இருக்காரு. ரீசெண்டா இருக்க ஹீரோல நானும் ஒருத்தன் என்னோட கொரியோகிராஃபர். அண்ட் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் சித்துக்கு எல்லாருக்குமே அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ உங்களுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ்டர் உங்க பாட்டுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். கொம்பு சீவின்ற இந்த டைட்டில் வச்சு ஒரு கேள்வி. ஜென்ரலா என்னப்பா கேள்விகளுக்கு ரெடி ஆகலையா நீ? இல்ல ஜென்ரலா கொம்பு சீவி விடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் சும்மா இருக்கவங்கள போயிட்டு கொம்பு சீவி விட்டு இதுக்கு தயாராயிருங்க அப்படி சொல்லி, அப்படி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொம்பு சீவி விட்டு நீங்க பல்பு வாங்கின ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்ல நீ யாரையாவது கொம்பு சீவி விட்டு இதை நான் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன். டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. எனக்கு கொம்பு சீவிட்டு இல்ல. ஆக்சுவலி எனக்கு யாராவது கொம்பு சீவத்துக்கு ட்ரை பண்ணாங்க. யாராவது இல்ல நீ இப்படி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியா இருந்தா மட்டும்தான் ஏத்துவேன். மோஸ்டா யார் பேச்சும் கேட்க மாட்டேன். சோ அதனால மாட்டிக்க மாட்டேன். வெரி குட் பிஹேவியர். சிறப்பு, மகிழ்ச்சி. சார் எதுக்கு சார் அவர் ஜிம்முக்கு போய் டெய்லி உங்களுக்கு போட்டோ அனுப்புறாரு? என்ன சார் ஓடிட்டு இருக்கு? கனெக்ஷன் சொல்லிட்டீங்களே. ஏதாவது நாங்க எதிர்பார்க்கலாமா சார்? சும்மா ஒரு டைட்டில் தம்ப்நெயிலுக்கு ஏதாவது கொடுங்க சார். ஷூர், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நான் சொல்லுவேன், ரியோ பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், நீங்க ஒரு பிஎன்சி படம் பண்ணுங்கன்னுவேன். அது கண்டிப்பா நடந்துரும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், எப்பன்னு சொல்லுங்க சார், ஒன்னு பண்ணி விட்டுருவோம் சார். ஓகே, வாங்க பண்ணி விட்டுருவோம். ஓகே சார். அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டும் நான் பண்றேன் சார். எஸ் எஸ். ஓகே சார். சார் இப்ப வந்து ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணனும் நீங்க கேக்குறாருல சார், பின்னாடி வந்து அந்த படத்துல நடிக்கணும்னு கேட்பாரு சார். பின்னாடி இப்பவே கேக்குறேன். சூர்யா பிஸி ஆயிட்டாரு. இன்டாக்டர் அதான் கேக்குறாரு. இன்டாக்டர் அதான் சிறந்த குணச்சித்திர நடிகர் சார்.